ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சர்க்கரை பொங்கல் செய்வது: 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். இதே டம்ளரில் 1 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போது சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அரிசி வெந்துடுச்சு. இதில் ஏலக்காவை போட்டுக்கணும். போட்டு அதை நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா வெல்லத்தை அதில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு வெல்லம் கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ நான் 1 டம்ளர் வெல்லம் போட்டிருக்கேன். என்னுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அது நல்லா பொங்கி வந்த பிறகு அதில் போட்டு நல்லா கலர்னிங்கன்னா உங்களுக்கு அந்த நெய்யெல்லாம் மேலே நல்லா மெல்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நீங்களே பார்க்குறப்ப நல்லா தெரியும் பாருங்கள். அந்த முந்திரி திராட்சை அந்த நெய் நல்லா அப்படி இந்த பதத்தில் நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆனால் அந்த வெல்லம் அந்த நெய் முந்திரி திராட்சை எல்லாம் அதோட நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும். உண்மையிலே நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம வெண்பொங்கல் செய்யறதுக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த ஒரு பச்சை வாசனை போன பிறகு அதுக்கு தேவையான பொருள் 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 டம்ளர் அரிசி, அப்புறம் மிளகு, ஜீரகம், நெய்யில் போட்டு வறுத்துட்டு அது கூட கருவேப்பிலை போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதோடு போட்டு நல்லா நம்ம இப்போ ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம இன்னும் நான் இதை விசில் வைக்காமல் வச்சுருக்கேன். இப்போ அது இந்த பக்கத்துலேயே இப்போ சாம்பார் செய்கிறேன். இப்போ அவ்வளோதான், நமக்கு அந்த வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு. அது நான் ரீஃபண்ட் ஆயிலே கொடுத்துருக்கேன் தாளிப்பு. அதை எடுத்து அதிலே மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அதை இஞ்சி அதெல்லாம் போட்டு இப்போ நம்ம செஞ்ச பொங்கலில் அதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறிட்டு அதோட மேலே தான் நெய் விடணும். இப்போது நம்ம வடை செய்ய போகிறோம். இதுக்கு உளுத்தம்பருப்பு 1 ஹவர் ஊற வச்சுட்டு அதில் வெங்காயம், மிளகு நல்லா தட்டி போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு இப்படி சின்ன சின்னதாக நம்ம எடுத்துக்கணும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த வடை சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக. இப்போது நாங்கள் எங்கள் தமிழ் புத்தாண்டுடைய சாமி கும்பிட நேரம் வந்துடுது. இதுதான் எங்களுடைய படையல். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து.